நடிகர் சங்க தேர்தல் தொடங்கியுள்ள நிலையில் விஷால் மற்றும் சரத்குமார் அணியினர் தேர்தல் நடைபெறும் எஸ்பா பள்ளிக்கு வந்து தேர்தல் ஏற்பாடுகளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அளித்த பேட்டியை இப்போது பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இட்ஸ் ஒன் ஆஃப் த ஒரு ஹாப்பி மூமெண்ட். என்னன்னா ரொம்ப வருஷங்கள் கழிச்சு ஒரு நேர்மையான எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட். அது டெஃபினட்டாக வந்து செக்யூரிட்டியும் நல்லா இருக்கு, நல்ல சாதகமான ஒரு இடம். ஸோ பரபரப்பான சூழல்ல நீங்க போட்டியிடுறதை எப்படி கருதுறீங்க? இதுக்கு தான் வந்து அதான் எலெக்ஷனில் நின்று தான் அந்த நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய விஷயங்கள் நிறைவேற்றணும்னா அதுக்காக தான் நாங்கள் நிற்கிறோம். எலெக்ஷன் சூப்பராக இருக்கும். இன்னும் நான் 7:30 they will announce another 12 hours. சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. அதெல்லாம் ஒன்று நாங்கள் வந்து பாதுகாப்பு கேட்கல. ஆனால் கவர்மெண்ட்டு வந்து வர்ற கலைஞர்கள் ஓட்டு போட வர்றவங்க எந்த பாதிப்பும் இல்லாமல் நல்லபடியாக வந்து ஓட்டு பதிவு செஞ்சு போகணும். அமைதியாக நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னங்க இதுவரை இல்லாத அளவு இந்த தேர்தல் களம் வந்து முக்கியத்துவமா பார்க்கப்படுது. இதில் நீங்க போட்டியிடுறதை எப்படி கருதுறீங்க? அதாவது நாளுக்கு நாள் டெக்னாலஜி மாறிட்டு இருக்கு, கால மாற்றம் இருக்கு. அதில் இது ஒரு மாற்றமாக வந்து இது ஒரு பல நண்பர்களையும் கலைஞரையும் சந்திக்க வேண்டிய ஒரு நேரம். அவ்வளோதான், பெரிய மாற்றம்னு ஒன்றும் கிடையாது. ஆமாம், நிச்சயமாக வெற்றி எங்களுக்கு தான். அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சாயந்தரம் பாருங்கள், ஏன்னா கலைஞர்கள் அத்தனை பேரும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. அது நிச்சயமாக தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் நல்லவர்களுக்கும் கிடைக்கிற வெற்றியாக தான் இருக்கும். தேர்தல் பாதுகாப்பு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. பத்மநாய வந்துட்டு நல்ல ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, எல்லாம் நல்லபடியாக இருக்குது. எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு 100% இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு மாற்றம் தேவை அப்படி இருக்காங்க. எங்கள் நடிகர் சங்க உறுப்பினர் அனைவருமே மாற்றம் தேவை. அந்த மாற்றத்துக்காக நாங்கள் போயிட்டுருக்கிறோம். கண்டிப்பாக எங்களுடைய விஷால் அணி அவர்கள் வந்துட்டு ஜெயிப்போம், பாண்டவனி ஜெயிப்போம். தேங்க்யூ.